अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी खलक़ मिन नफ्सिन वाहिदा वखलक़ मिन्हा ज़ौजहा वबस्स मिन्हुमा रिजालन कसीरन वनिसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल-अर्हाम இன்னல்லாஹ கான அலைக்கும் பிரகீபா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கமாகும். இந்த மார்க்கத்தை பின்பற்றும் முஸ்லிம்கள் வஹி என்னும் இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது, இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினாலும் அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் மறுமையில் நஷ்டமடைந்தவராக இருப்பார். திருக்குர்ஆன் அத்தியாயம் 3 அல்லாஹ் சொல்லும்போது, எனக்கு இந்த இஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, 5 வேளை என்னால் தொழுவ முடியாது, எனக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது, எனக்கு ஹஜ்ஜிக்கு காசு இருந்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இந்த இஸ்லாம் பிடிக்கல, வேறு மார்க்கத்துக்கு போனாலும் அல்லாஹ் ஃபஸ்ட்டு மறுமையில் எழுப்பப்படும் போது அவரை நரகவாசியாக தான் அல்லாஹ் எழுப்பப்படுவான். அப்படி நீங்கள் இஸ்லாத்தில் இருந்து எனக்கு தொழுவலை, நோன்பு வைக்கலை, அல்லாஹ் அப்படி சொல்கிறான், நான் உங்களை மன்னிச்சிடுறேன், கொஞ்ச நாள் உங்களுக்கு நரகத்தில் போட்டுட்டு உங்களை நான் மன்னிச்சு விட்டுடுறேன், மறுபடியும் நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடலாம், ஆனால் எனக்கு இணை வச்சா மட்டும் உங்களை நான் என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன் என்று இந்த திருக்குர்ஆன் அத்தியாயம் 3 சொல்லுவோம் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அஹத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அதில் புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட வேண்டியது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் இறந்த பிறகு உங்களுக்கு இஸ்லாம் முழுமையாக கடமைப்பட்டுருச்சு, உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே வராது, வஹி எதுவுமே இல்லை, மறுபடியும் ரசூலுல்லாஹ் தான் சொல்லிட்டாரு நான் தான் கடைசி நபின்ட்டு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாத எதுவும் நம்ம புதுசாக செஞ்சாலோ அது பண்ணாலும் அது பிதாயத்தாகும். அவர் ஒவ்வொரு பிதாயத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு உதாரணமாக மதுஹபு என்றால் அனைத்து மதுஹபும் பிதாயத்தாகும். மதுஹபில் மொத்தம் 4 மதுஹபு உள்ளன. ஹாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு, மாலிகி மதுஹபு, அம்ரினி மதுஹபு. இந்த 4 மதுஹபையும் பிதாயத்தாகும். ஹாஃபி மதுஹபில் எடுத்துக்காட்டாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த உலகத்தில் மது அல்லது போதை தரம் எது சாப்பிட்டாலும் அது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் மதுஹபில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், மது ஹலால். யாருக்கு ஹலால் என்று கேட்டால், இமாமுக்களுக்கு மட்டும் ஹலால், மாக்கி எல்லாருக்கும் ஹராமா. இமாம் மட்டும் என்ன கொஞ்சமாக குடித்தா அல்லாஹ் எதுவும் கேட்க மாட்டானா, கேட்டால் இமாம் கொஞ்சமாக குடித்தா அல்லாஹ் கொஞ்சமாக மது குடித்தா யாருக்குமே ஹலால் தான்டக. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டேக, எவ்வளோ நீங்கள் போதை தர சின்னதாக குடித்தாலும் சரி, நிறையா குடித்தாலும் சரி, அது ஹராம் தான். குல்லு முஸ்ரிகீம் ஹராம், நீங்கள் யார் குடித்தாலும் ஹராம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வழிமுறையில் அல்லாஹ் அருளிய திருக்குர்ஆன் என்னும் வேதத்தையும் ஹதீஸ் என்னும் இறைச்செய்தியை மட்டுமே பின்பற்றி இன்மேல் மறுமேல் வெற்றி பெறுவோம். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.